Okay, fine day. Meanwhile, iPhone. ஆனா உடஞ்சு போன ஐஃபோன் அது கரெக்டாக தெரியல. இதோ பாருங்க, உடஞ்சு பிஞ்சு போன ஒரு ஐஃபோன் எப்படி இருக்கு? சரி, ஓகே. ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே வரலாமா? இது ஒரு புது வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபுட்டோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ சண்டே, அதாவது முந்தா நேற்று நடந்த விஷயம் இது. ஸோ காலையில் வந்து 9 மணிக்கு நான் ஜொமேட்டோவை செக் பண்ணும்போது ஜொமேட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் ஸ்விக்கியும் செக் பண்ண பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ ஓப்பன் பண்ணல, எந்த கடையுமே இப்போ ஓப்பன் ஆகலை அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும்போது நம்ம ஆர்டரும் பண்ண முடியாது, நம்ம ஃபுட்டோட என்னென்ன மெனு அப்படின்னு பார்க்க முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 12 மணிக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 12 மணிக்கு ஓப்பன் பண்ணேன். 12 மணிக்கு டைம் ஸ்லாட் இருந்துச்சு. 12 மணிக்கு ஓப்பன் பண்ண உடனே எல்லாமே நல்லா கலராக இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஹோட்டல் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து யுவர் ஆர்டர் இஸ் இன்வேலிட் அது அப்படின்னு என்னமோ வந்துச்சு. ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ க்ளோஸாக இருக்கோம், உங்கள் அட்ரஸ்க்கு நாங்கள் டெலிவர் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வந்துருச்சு. ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஏரியாவுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு ஆளுங்க பத்தலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஜொமேட்டோவில் வேலை செய்வாங்கள்ல, ஸோ நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்கள்ல, அந்த சாப்பாடு கொடுக்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க இப்போது எல்லா ஜாப்ஸுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு அர்த்தம். பட் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இந்த ஃபுட் டெலிவரி. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன். ஸோ திரும்ப வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே கலராக மாறிடுச்சு. ஸோ நான் ஆர்டர் பண்ண ஒரு ஹோட்டலில் எம்மி காம்போ 2 அப்படின்னு ஒரு பேக்கும் எக் வீச் 2 வந்து ஆர்டர் பண்ணி வரக்கே ஒரு 3/4 மணி நேரம், அதாவது நான் ஆர்டர் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. ஆர்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரக்கும் கண்டிப்பாக ஒரு 3/4 மணி நேரம் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த எம்மி காம்போ 2ல் என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆர்டர் பண்ணேன், 3 பிளெயின் பிரியாணி, சிக்கன் கிரில் ஃபுல் கோழி சிக்கன் கிரில்லு, அடுத்து 400 ml கூல்ட்ரிங்க்கு, அப்புறம் ரைத்தா, அப்புறம் குழம்பு, அப்புறம் சீஸு, மயோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது இருந்துச்சு. அப்புறம் 2 எக் வீச். ஸோ இதுதான் வந்து நான் ஆர்டர் பண்ணது மத்தியானத்துக்கு, சண்டே மத்தியானத்துக்கு. ஓகேவா? ஸோ ஆர்டரும் வந்துருச்சு. ஸோ நான் எப்படி போய் வாங்கினேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் க்ளவுஸ் இருக்கும். ஸோ அந்த க்ளவுஸை மாட்டிட்டு போய் வாங்கிட்டு அந்த அண்ணா இன்னொரு மாதிரி பார்த்தாரு, க்ளவுஸ் போட்டது என்ன பாத்திரங்களோட க்ளவுஸை வந்து இங்கே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து க்ளவுஸ் வாங்கல, பாத்திரங்களோட க்ளவுஸ் இருந்துச்சு, அந்த க்ளவுஸ் போட்டு தான் வாங்கினேன். ரொம்ப சேஃப்டியாக தான் வாங்கினேன். வந்து டைனிங் டேபிள் வச்சுட்டு டக்குன்னு போய் நான் குளிக்க போயிட்டேன். ஓகேவா? குளிக்க போயிட்டு நான் குளிச்சுட்டு வெளியே வந்து டைனிங் டேபிள் போய் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்தேன், பிரியாணி இருந்துச்சு. ஓகே, அப்புறம் பிரியாணி இருந்துச்சு. கிரில்லு வந்து நான் ஸ்லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா, நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் அங்கே வந்தது ஒன்று. பட் நல்லா இருந்துச்சு கிரில்லு. என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா வந்து, கிரில்லு நல்லா கிறிஸ்பியாக ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். பட் அவங்க எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு தந்தூரி ஸ்டைலில் வந்து அந்த கிரில்லை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் லைட்டாக ஒரு இதாக இருந்துச்சு. பட் ஓகே, பரவாயில்ல, டேஸ்ட்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 400 ml கூல்ட்ரிங்க் வந்து வரல. இதுதான் மேட்ரு. ஸோ 400 ml கூல்ட்ரிங்க் வந்து வரல. நான் வந்து ஜொமேட்டோ கிட்ட பேசி இந்த மாதிரி சொன்னேன். அவங்க ஓகே அப்படின்னாங்க, கான்ஃபரன்ஸ் போடுறேன்னாங்க. கான்ஃபரன்ஸ் போட்டாங்க. போடுற போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ரியல்மி 7ல் அவங்க பண்ணுற, அதாவது கஸ்டமர் சர்வீஸ் கால்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஜங்க் கால்ஸ் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணி வச்சிருக்கு நம்ம சர்வீஸு. ஸோ அதனால் எனக்கு வந்து கால் அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அவங்க கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, ஜொமேட்டோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து, ஓகே, நாங்கள் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டோம், நாங்கள் எங்களோட சர்வீஸை வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுவோம், நீங்கள் அடுத்த டைம் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் ஹோட்டல்ஸ்கிட்டையும் டெலிவரி பண்ணுற பர்சன்ஸ்கிட்டையும் சொல்லிட்டோம், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏதாவது ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லிட்டாங்க. ஓகேவா? நான் சொல்கிறதே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி சொல்லி ஓகே ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் ஆல்சோ. ஓகே, ஒன்ஸ் ஏதோ ஒரு 1-2 டைம் தப்பு பண்ணுறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு பிரியாணி டேஸ்ட் பற்றி சொல்லணும். பிரியாணி வந்து வேறு லெவலாக இருந்துச்சுங்க. குஸ்கா சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதாவது சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா விட்டு பிரியாணி மட்டும் அள்ளி கொடுத்து எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி நல்லா அள்ளி கொடுத்துருந்தாங்க. குவான்டிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஒரு ஆள் ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு.
அண்ட் அடுத்தது கிரில்லுன்னு பார்த்தீங்கன்னா கிரில்லு வந்து நல்லா ஜூஸியாக கிறிஸ்பியான்னு சொல்ல முடியாது, ஜூஸியாக வந்து இருந்துச்சு, நல்லா வெந்துருந்துச்சு கிரில்லு வந்து. அப்புறம் மைனஸ் கூட தொட்டு சாப்பிட்டேன், மைனஸ் கூட கிரில்லு வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் எக் வீச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக் வீச்சும் வந்து நல்லா இருந்துச்சு, பிக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப இழுத்துட்டு இல்லாமல் கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. தயிர்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைத்தா பார்த்தீங்கன்னா எல்லாமே வெங்காயம் தான் இருந்துச்சு, தயிர் இல்லை. பட் வெங்காயம் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. தயிர் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க அப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாமே வெங்காயம் மட்டும்தான் இருந்துச்சு, கொஞ்சம் தான் தயிர் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பார்ட். சரியா, இப்போ அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஏன் இப்படி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த ஒரு நாள் வந்து பயங்கரமாக வந்து ஆர்டர் பண்ணுறது கஷ்டப்பட்டேன். நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆர்டர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா வந்து இது வந்து நான் ஆட் பண்ணுற இப்போ ஸ்க்ரீன்ஷாட் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு வந்து வந்துட்டு இருந்துச்சு. அது சர்வர் டவுனா என்ன அப்படின்னு சொல்லி தெரில. நான் இந்த மாதிரி சிக்கன் பிரியாணின்னு அடித்தோடனே ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது, அதுக்கப்புறம் கலராக வருது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது, கலராக வருது. இப்படி இருந்தாங்கன்னா நான் எப்படி பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது, மற்றவங்க இப்படி சாப்பிடுவாங்க அப்படின்லாம் வந்து நான் யோசித்து பார்த்தேன். ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து நிறையா பேர் வந்து தெரியாமல் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் தெரிஞ்சே வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. தெரிஞ்சு உதவி செய்கிறவங்க ஏன் செய்கிறாங்க அப்படின்னா நம்மளை பார்த்து 4 பேர் செஞ்சுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரியாதவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விருப்பம் இருக்கலாம், அவங்க மனசில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நம்மளே ஒரு 10 நிமிஷம் சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ண முடியலையே, நம்மளுக்கு வந்து பசிக்குது அப்படின்னு நினச்சோடனே நம்மளுக்கு எவ்வளோ எப்படி இருக்குது, நமக்கு ஏன் கிடைக்கல எதுக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு இதுக்குள்ளேயே போயிடுறோம். ஸோ அப்போது சாப்பாடு இல்லாதவங்க ரோட் சைடில் இருப்பாங்க, அவங்களெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அவங்களாம் ரொம்ப பாவம், அவங்க ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்கள். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ ஒரு சாப்பாடோ 2 சாப்பாடோ எக்ஸ்ட்ரா செஞ்சு டெய்லி ஒருத்தருக்கு போய் இல்லை டெய்லி என்னால் முடியாதுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை போய் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க மனசும் வந்து சந்தோஷமாக இருக்கும், நம்ம மனசும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு 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 காரியத்தை நம்ம இன்னைக்கு சூப்பராக செஞ்சுட்டோமே, ஒரு 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 பசியை வந்து நம்ம இன்னைக்கு போக்கிட்டோமே அப்படின்னு மனசு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக அப்படி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சும்மா ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சர்வர் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு தான் வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக செஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ்.